கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. செல்ஃப் கேர், அதாவது பெற்றோர் தங்களை தாங்களே பராமரித்துக் கொள்வது எப்படி, அதைத்தான் இந்த கடந்த வாரத்துல பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை தான் இந்த வாரமும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி கடந்த வாரத்தில் நாம் இந்த நிகழ்ச்சியில பார்த்தது என்னன்னு பார்த்துருவோம். நான் மிஸ் பண்ணிட்டேங்க. நான் அப்பா ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தன்னு சொல்றதுக்கு எது இருக்கா? நான் எல்லாமே மிஸ் பண்ணிட்டீங்களா? போதுமான அளவுக்கு நான் தான் எதையுமே கன்சிடர் பண்ணாம விட்டுட்டேன். இப்ப இவங்க எல்லாம் பேசும்போது தான் நான் யோசிக்கிறேன். அம்மா வீட்டுல இருந்து வரும்போது வெறும் தோசை மட்டும் தான் செய்ய தெரியும். அப்பா கிரிக்கெட் விளையாண்டா பையன் எம்பாரஸ் ஆகுறதுல, அம்மா டான்ஸ் ஆடினா பையன் எம்பாரஸ் ஆகுறான். பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் குழந்தைங்க நம்ம கூட வருவாங்க. சோ இதுக்கு முன்னாடி போகணும்னா ஒண்ணும் பண்ண கால் டாக்ஸி பிடிச்சி தான் போனா பொறுமையால் வந்துரும். நீங்க ரெண்டு பேரும் ஒரு டைம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்றது இட் இஸ் a வெரி குட் டைம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இந்த வாரம் மனைவியர்கள் நிறைய மிஸ் பண்றாங்க கணவர்களை விடவும், அந்த அப்பா அம்மான்னு ஆனதுக்கு அப்புறம். ஸோ இங்க ஆக்சுவலா மனைவி கிட்ட தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க கணவன் என்னோட இந்த பிள்ளை வளர்ப்புல எங்க கூட இந்த விஷயத்துல வந்து பங்கேற்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் இருக்குதா? இதெல்லாம் அவர் பண்ணிருக்கணும், குழந்தை வளர்ப்புல என் கூட இருந்தா அவர் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பண்ணல அப்படின்னதுமே ரெண்டு பேர் மைக் எடுத்துட்டாங்க. நீங்க சொல்லுங்க. அவங்க முதல்ல மைக் ஃபர்ஸ்ட் மந்த் கன்சீவா இருக்கிற பிறந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற வரைக்கும் வரவே இல்லை, வரல. ரெண்டு பேருக்கும் வரல. எதுவுமே பாத்துக்க மாட்டாரு, எல்லாமே நான் தான் பாத்துக்கணும். கிட்ஸோட விஷயத்துல எதுலையுமே இல்லை. அவரே கிட்னு அவரு ஆரம்பத்துல ஒத்துக்கிட்டாரு, வேற நானே குழந்தை சொல்லி அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ அதை நீங்க மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா மிஸ் பண்றீங்க. அது திருப்பி நீ என்ன பண்ணாலும் அது வராதுல்ல. ஓகே, நீங்க? எங்களுக்கு ரொம்ப ஏர்லியா மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரு 23-24 தான். ஸோ அப்படி இருக்கப்போ அவருக்கு குழந்தை எடுக்கிறதுக்கெல்லாம் தெரியாது, குழந்தை கூட விளையாட தெரியாது. ஸோ பக்கத்துல உட்காந்துருப்பாரு. பட் எப்படி என்ன சொல்றது, நாங்கள் நிறைய பெட்ஸ் வளர்க்குறோம். பெட்ஸ் கிட்ட விளையாடுற மாதிரி விளையாடுவார ஒழிய குழந்தைகிட்ட விளையாட தெரியல. இது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரே சன் தான். ஒரு இவருக்கு பழக வரப்போ என் பையன் பெருசாயிட்டான். அப்போ வந்து அவர் வந்து போகும்போது என்னப்பா இப்ப வர அப்படின்னு அவன் கேட்கும்போது இவருக்கும் சங்கடமா இருக்கு. பட் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு டபுளா ட்ரை பண்றாரு. ஸோ அவங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. எனக்கு அது அடிக்கடி நான் சொல்ல வேண்டியது இருக்கு, ஃப்ரெண்டா அப்பா பையன் இருக்க முடியாது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வேண்டியது இருக்கு. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி இன்னும் கூட தள்ளி இருந்திருந்தா இன்னும் பெட்டர் ஃபாதரா பாவம் அவர் நினைச்ச மாதிரி இருந்திருப்பாரோ என்னமோ தெரியல. ஸோ அது அவருக்கு இன்னும் ஹேண்ட்லிங் எல்லாம் அவருக்கு சான்ஸே இல்லை, வரல. ரொம்ப ஆசைப்பட்டேன் இவர் எடுக்கணும், கூட வச்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசை. அவங்க சொன்ன மாதிரி கன்சீவா இருந்த டைம்ல ஒரு வாக்கிங் போகணும், கூட போகணும்னு ஆசை. அப்ப நாங்க ரொம்ப எங்கா இருந்தாலும் எங்களுக்கு என்ன சொல்றது, நாங்க ரெண்டு ரொம்ப வெளியில போனோம், ரொம்ப எங்கா இருப்போம். வேளாங்கண்ணி எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா கூட யாராவது பெரியவங்க வரலையான்னு கேட்பாங்க, மேரேஜ் சர்டிபிகேட் கேட்பாங்க. அதனால தனியா போக மாட்டோம். உங்களுக்கு பரவாயில்ல, என்ன யோசிச்சு பாருங்க. எனக்கு ரெண்டு பசங்க வந்துட்டாங்க, நான் பையனை தூக்கிட்டு இப்ப மாலுக்கு போனாலும் உன் பையனா தம்பியா அப்படின்னு கேட்கற அளவு இல்ல. இப்போ என் பையனும் இவரும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஹி இஸ் வெரி டால், ஹி இஸ் டிஃபரெண்ட், அப்படி சொல்லவே மாட்டாங்க. அதனால அந்த ஒரு சங்கடம் இருக்கதான் செய்யுது, வேற ஒண்ணு இல்லை. உங்களுக்கு குழந்தை வளர்ப்புல இதெல்லாம் நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்து கிடைக்காத விஷயங்கள்? மேபி ஐ ஹாவ் டு டிஃபர் இந்த தாட்ல. அப்படி ஒரு விஷயத்த நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தந்தை அன்புங்கிறது பெருசாக கிடைச்சது கிடையாது, குழந்தையிலே அவங்க இல்லாமல் போனதால. அதனால எனக்கு எப்பயுமே என் கணவரும் என்னுடைய மகனும் விளையாடுறது, அந்த ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நான் ரொம்ப ரசிப்பேன். எல்லா ஃபோட்டோஸ் எல்லா வீடியோஸ் எடுத்து வைப்பேன். ஸோ இவங்களும் அந்த மாதிரி தான், அப்படி தான் சொன்னாங்க. இவர் ஒன்லி சன்னு, இவருக்கு வந்து பெருசாக குழந்தைங்களை தூக்க தெரியாது அப்படின்னு. ஆனால் அவர் வந்து விடலை. லேபர் வார்டில் இருந்தே நான் ரைட் ஃப்ரம் த டேட் கன்சீவ் ஆனதுலேருந்து லேபர் ரூம்லேயுமே அவங்க இருந்தாங்க, லேபர் ரூம்லேயுமே ஹி சப்போர்ட்டட். அப்படி தான். அதனால ரொம்பவே ட்ராவல் ரொம்பவே அருமையான ஒரு ட்ராவல். தொடர்ந்து ஒரு தந்தையை தாண்டினவர் எனக்கு அந்த இது கிடைக்காததுனால இவர் நான் அதனால தான் நான் டாடின்னு தான் கூப்பிடுவேன். இப்பவுமே நான் டாடின்னு கூப்பிடுவேன். ஸோ என்னோட கணவரும் என்னோட குழந்தையும் விளையாடுறதை பார்க்குறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் ஹி இஸ் 100%. ஓகே, வெரி குட். நீங்க அவரு மிஸ் பண்ண மாதிரியான விஷயம்? அவரு ஐயோ அப்படின்னு தலையில கேக்குறாரு. அவருக்கு என்னையோட சேர்த்து 3 குழந்தைங்க. ஓ, அவருக்கு நீங்க ஓகே. பிள்ளைங்களோட எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டிவா இருப்பாரு. அந்த விஷயத்துல வந்து ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் ஹிம். நான் அது சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்துல என்னையும் சேர்த்து அவர் பாத்துக்கிறாரு, குழந்தையா ட்ரீட் பண்ணிக்கிறாரு. அதனால எனக்கு அப்பா வீட்டுல இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். வைஸ் வர்சா, என் மனைவி வந்து இப்படிலாம் இன்னும் என் குழந்தைங்களை பார்த்துருக்கலாம், இல்லைன்னா குழந்தை பார்த்துக்கிறது மனைவியோட கடமை தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான கணவர்கள் யார் இருக்கீங்களா? நமக்கு டைம் இருக்கு. மார்னிங் நம்ம வந்து போகிற டைம் நைட் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அவங்க பார்த்தா கரெக்டாக இருக்குங்கிறது என்னோட எண்ணம். ஏன்னா நம்மளோட ப்ரெஷரெல்லாம் அவங்க மேலே நம்ம காட்ட முடியாது.
அதனால அவங்க பார்த்தா தான் அது கரெக்டா இருக்கும் ஓகே. அப்படிங்கிறது. ஸோ இந்த பாயிண்ட்ல தான் நான் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். ப்ரெஷர் குழந்தைகள் என்ன கணவன்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் வெளியில இருந்து நிறைய விஷயங்களை பார்க்குறேன், நிறைய ப்ரெஷர் சந்திக்கிறேன், அதனால இது ஒன்று இருக்குது, நான் என்னால் குழந்தைங்களை பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது. இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில் வந்து எல்லாருமே வேலைக்கு போறாங்க, கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணி பார்த்துக்கணும்னு. இங்க இந்த கோவம்ங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வருது. அதை இங்க கணவன் மனைவி யார் மேல அதிகமா காட்டிக்கிறீங்க? யாருக்கு கோவம் அதிகமா வெளிப்படுத்த முடியுது? யாரு உள்ளே வச்சுக்கிறீங்க? யாரு மேல அதிகமா காட்டுறீங்க? நீங்க சொல்லுங்க. நான் அட்மிட் பண்ணணும், இது வந்து நான் தான் ரொம்ப கோவப்படுவேன். எனக்கு தான் சின்ன விஷயம்னாலும் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன், ரொம்ப கோவப்படுவேன், நல்லாவே சத்தம் போடுவேன். ஸோ அந்த நேரம் இவங்க ஹேண்டில் பண்ணுறது அமைதியாக இருப்பாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்புறம் அது அவங்களுக்கும் சத்தம் போடுறது சுத்தமாக பிடிக்காது. எதுனாலும் பொறுமையாக சொல்ல, இதுதான் பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கான விஷயத்தை நம்ம சொல்யூஷனை கொண்டு பண்ணலாம். என்னங்க இருந்தாலும் கத்துவேன். ஆமா, நான் ஆனா இப்படி ஒரு 10 சினாரியோ நடக்கும். அப்புறம் 11ஆவதா ஒரு நேரம் இவர் பஸ்ட் அவுட் ஆகுற பாருங்க, இப்ப எக்ஸ்ட்ரீமா வீடே அமைதியாயிடும். அது வந்து எங்களால ஹேண்டிலே பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஓகே. சோ அவர்கிட்ட கொடுங்களேன் கேட்போம். சோ அது எப்படி அந்த 10 தடவை வந்து அப்படியே உள்ள தேக்கி வச்சுட்டு இருப்பீங்களா, வரட்டுண்டா எனக்கு ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி? இல்ல அப்படி இல்லைங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சைலண்டா இருந்து போயிடணும் நினைக்கிறது. அதுக்கு ஒரு சில சமயம் வந்து நமக்கே எக்ஸ்ட்ரீம், நம்ம வேற கேஸ் வாங்கிட்டு வந்திருப்போம், அதோட சேர்த்து இது ஊத்தி விடும்போது கூட பத்திட்டு போயிடும். சம்பந்தம் இல்லாத கோவம்லாம் வந்து அங்க அந்த இடத்துல வந்து விழுவணும். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கத்தும்போது வந்து நம்ம மைண்ட் வேற எங்கேயாச்சும் கொண்டு போயிருது. சரி, இந்த கோவங்கள் வெளியில இருந்து வரப்போகும்போது யார்கிட்ட காட்டுறதுக்கு உங்களுக்கு தோணும் அதிகமா? முடிஞ்ச அளவுக்கு காட்டக்கூடாதுன்னு தான் நான் ட்ரை பண்ணுவேன் நான். பட் சம்டைம்ஸ் நம்மளும் மீறிய ஒரு எக்ஸ்ட்ரீம்ல வந்து ஏதாச்சும் பொண்ணு ஒய்ஃப் நாளைக்கு கத்துறதோ இல்லை பையன்கிட்ட ஏதாச்சும் அவன் ஆசையா வருவான் சமயத்துல அந்த யார்கிட்ட அதிகமா காமிச்சிருக்கீங்க இந்த மாதிரி? இது வரைக்கும் பையன்கிட்ட தான். ஓகே. குழந்தை தான் வந்து உங்க வெளியில இருந்து வர கோவத்துக்கு கத்துறது. பாவம், அவன் அப்பா எப்பதான் திட்டுவாரு அப்படின்னு மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். கோவம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? வெளியில இருந்து வர கோவம் வீட்டுக்குள்ள வருதா? கண்டிப்பா வருது. யார்கிட்ட காட்ட முடியுது? மேக்ஸிமம் வைஃப் கிட்ட தான். பிகாஸ் அவனும் வைஃபும் பையனும் ஒரு செட்டு. அவங்க ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆக்சுவலி அவங்க கண்ணில் ஏதாச்சும் ஒன்று ஆக்டிவிட்டிஸ் நம்ம இருக்கும் போதே பண்ணும்போது அது என்ன ஸ்பாட்ல சொல்லி கேட்கும் போது அவங்க ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அந்த கோவம் வரும், 2 பேத்துக்குமே ஸ்மாஷ் பண்ணும். ஓகே. ஆனா நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க, முதல்ல அதிகமா வந்து அவங்களுக்கு தான். அவங்க இவங்க தான். உங்களோட கோவம்? என்னோட கோவம் இவர் மேல கோவம் ஜாஸ்தி இருந்தா அது பையன் மேல போகும், பையன் மேல கோவம் இருந்தா அது இவர்கிட்ட வரும். ஐயோ, இது என்ன வித்தியாசமா இருக்கு? என்னன்னா பையன் கிட்ட கோவம் ஜாஸ்தி இருக்கும், அவன்கிட்ட அதுக்கு மேல காமிக்க முடியாது, அதுக்கு மேல காமிச்சா வேற மாதிரி ஆகும். அதே மாதிரி இவங்க எங்கடா நான் அடிக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தேடி எங்கேயாச்சும் ஒரு சைடுல வந்துரும். அந்த மாதிரி கண்டிப்பா நடக்கும், நடக்காம இல்ல. பட் கோவம் வந்தா நீங்க சொன்ன மாதிரி இவருக்கு எவ்வளவு கோவம் வந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துல மறந்துட்டு திருப்பி வந்து பேசுவாங்க. உங்க நடக்காத மாதிரியே நமக்கு அது ஞாபகமாவே இருக்கும். அது இப்படிதானே சொன்னீங்கன்னு கேட்டா கூட அப்படியா நானா, அது வேற யாரா இருக்கும், நான் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது அப்படின்றது. அது என் பையன் என்ன சொல்லுவான்னா, இவர் சத்தம் போட்டுட்டு நான் சங்கடப்பட்டவன்ட்டு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன்னா சொல்லுவான், ப்ளீஸ்மா நீ எதுவுமே சொல்லாத, நாளைக்கு காலையில பார்த்தா 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு செம்ம காண்டாயிரும், நீ பேசாத. நீ சாப்பாடு கொடுக்குறியா, தூங்குறியா, எந்திரிக்கிறியா, பெட் மடிச்சு வச்சான்னு மட்டும் தான் உங்க கான்வர்சேஷன் இருக்கணும். அதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசிட்டோ சிரிச்சிட்டோ கை பிடிச்சிருக்கத பார்த்தேன் அப்படின்னு உள்ள வந்து எங்க 2 பேரும் திட்டிட்டு போவோம். சோ அந்த மாதிரி எங்க கோவம், பட் வெரி ஷார்ட் லிவ்ட் எங்க கோவம், அவ்வளவுதான். ஓகே ஃபைன். கோவம் உங்களுக்கு ரொம்பவே வரும்னு நினைக்கிறேன். வீட்டில் தாங்க அவங்க மேலதான் காட்டுவேன். அவங்க மேலதான். ஆனா ஆக்சுவலா அவங்க தான் நிறைய காட்டுவாங்க, கோவம் கம்மியா தான் காட்டுவேன். அவங்க ரெகுலராகவே கோவமா இருப்பாங்க, நான் அப்பப்போ கோவப்படுவேன். நிறைய பாத்திரம் எல்லாம் உடையுமோ? அப்படியெல்லாம் இல்லை, உடஞ்சிருக்கு. வீட்டில் தான் காட்ட முடியும், வேற எங்க? வீட்டுக்கு போனோன்னா இவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒரு டென்ஷனில் இருப்போம். ஸோ ஒர்க் போயிட்டு வந்தோன்னா இவங்க சொல்கிறது வந்து பையன் அது பண்ணிட்டா இது பண்ணிட்டாங்க, அவங்க காலையிலேருந்து பண்ண எல்லாமே ஒரே டைமில் சொல்லுவாங்க. அப்போ நம்ம அவங்கள திட்டணுங்கிறதே உங்களுக்கு ஆசை, அதனால் அவனை போய் திட்டணும், அவனை திட்டுறப்போ ஒரு ப்ரெஷர் ஆகும். அப்புறம் அவள் தானே இவங்க மேலே நமக்கு அந்த கோவம் வரும், மாற்றி இப்படி தான். ஓகே. கோவம் நீங்க அவர் சொல்றாரு, அவர் மேல நிறைய காட்டுவீங்கன்னு சொல்றாரு. அவர் அந்த மாதிரி பண்றதுனால காமிக்கிறோம், கோவம் வர மாதிரி பண்றாங்க. ஓகே. சோ உங்களுக்கு இருக்க கோவத்தை நீங்க யார் மேல காட்டுவீங்க? அவர் மேலதான். கோவம். நீங்க ஸ்கூல் டீச்சரா வேற இருக்கீங்க, சோ அடிக்கடி கோவப்பட வேண்டியிருக்கும். குழந்தைங்களுக்காக தான் மெயினாக எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வரும், கோவப்படுவோம்.
நிறைய முறை நான் சொல்லிடுவேன், குழந்தைங்க இந்த மாதிரிலாம் இருக்குது, அதனால் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் அவர் பிளண்ட்டாக பிள்ளைங்கள பேசும்போது எனக்கு தாங்க முடியாது. நான் பிள்ளைங்களை சப்போர்ட்டிவாக இவரை தான் திட்டுவேன். அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோவம் வந்துருச்சுன்னா பேசவே மாட்டேன், அந்த இடத்த விட்டு போயிடுவேன். பேசவே மாட்டேன். 1 or 2 days வரைக்கும் கூட போகும் சார், பேசவே மாட்டேன். பிள்ளைங்க மூலமா அப்பாட்ட அது வச்சுக்க சொல்லுடா, போயிட்டு பத்திரமா பார்த்துக்க சொல்லுடா அப்படின்னு பிள்ளைங்க கிட்ட சொல்லி நான் போயிடுவேன். ஓகே, இடையில வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ், அந்த குழந்தைங்க மூலியமா போஸ்ட் போட்டு அந்த பக்கம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது. ஓகே, சொல்லுங்க உங்க கோவம். 2 குழந்தைங்க மேலே கேட்பேன், அவங்க மேலேயும் காட்டிடுவீங்க. ஸோ வரும், கோவம் வரும், நிறையாவே வரும். அவங்க கிட்ட தான் காட்ட முடியும், வேற யாருக்கிட்ட காட்ட முடியாது. ஸோ இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட், இந்த கோவத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? வெளியில் இருக்க கோவமும் வீட்டில தான் வந்து விழுகுது, வீட்டுக்குள்ளேயும் கோவம் சுத்துது. இது எப்படி வந்து ஒரு கப்புலா வந்து ஹேண்டில் பண்றது? கோவம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நார்மல், அது இருக்கணும் சரிங்களா. ஆனால் எல்லாமே ஒரு லெவலுக்கு. இப்போ நமக்கு கோவம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் 3 டைப் இருக்குது. அதில் ஒரு டைப்புன்னு சொன்னால் நமக்கு நல்ல ஸ்ட்ரெஸ், பாசிட்டிவ். இப்போ நான் இங்கே வந்து பேசுகிறேன், ஆனால் கொஞ்சம் டென்ஷன் ஆவேன், நீங்களே உங்களுக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கோ, ஐயோ இங்கே வந்து பேச சொல்கிறாங்களே, கொஞ்சம் பயம் இருக்கோ, கொஞ்சம் பதட்டம் இருக்கோ, கொஞ்சம் கை ஸ்வெட் ஆகும். அது நல்ல விஷயம், ஏன்னா நல்லது நடக்க போகுது, அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ அது கொஞ்சம் எல்லாரோட வாழ்க்கையில் இருக்கணும், அது முக்கியம், அது தேவை. அப்போ தான் நாங்கள் வளருவோம், இல்லை நாங்கள் அப்படியே தான் இருப்போம், நாங்கள் அதுக்கு மேலே போக மாட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாலரபிள்னு சொல்லணும்னா இதை நம்ம ஓரளவுக்கு தாங்கிக்கலாம், ஓரளவுக்கு. இப்போ யாராவது இறந்துட்டாங்களோ, இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது அவங்க சொல்கிற மாதிரி 10வது டைமில் ஒரு கத்து வருது, 11வது டைம் ஏதோ ஒரு ரேராக ஒரு இவெண்ட் அப்பப்போ வருது. ஸோ அதை நம்ம ஓரளவுக்கு தாங்கிக்கலாம். அது ஏதோ கொஞ்ச நாள் சரியாயிரும், இல்லைன்னா அவங்க வந்து இவங்க சொல்கிற மாதிரி அடுத்த நாள் வந்து பேசிடுவாங்க அதுக்கப்புறம். ஸோ அது கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடுது. அதை நம்ம தாங்கிக்கிற அளவுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்ஸிக், அது விஷம். திருப்பி உங்களுக்கு அது வருது, திருப்பி யாராவது ஒருத்தர் நீ சரியில்லை, இது நல்லதில்லை, நீ இப்படி, நீ அப்படி, நீ அது, நீ இது, தப்பா சொல்றது, தப்பா பேசுறது, அதே உங்களுக்கு திருப்பி கேட்கறது, தினசரியும் அது நடக்குது. அது நம்ம டாக்ஸிக், அது விஷம் மாதிரி. ஸோ அது உங்களோட லைஃப்குள்ள வந்துச்சுன்னா அது கண்டிப்பா உங்க குழந்தைங்களோட வளர்ப்புலையும் வரும். கண்டிப்பா அதுல பிரச்சனை உண்டாகும், கண்டிப்பா அதுல ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நீங்கள் உங்களோட கோவம்ங்கிறது எந்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க, அது தினசரி வருதா, அப்பப்போ வருதா, இல்லைனா வந்துட்டு அது தானாகவே பிரச்சனையாலும் நம்ம சரியா, அதை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒரு பெற்றோராக அது உங்களோட எந்த லெவலில் நீங்கள் முதல்ல பார்க்கணும். அதை எவ்வளோத்துக்கு நீங்கள் அதை கொஞ்சம் கம்மி பண்ணுறதோ, அந்த விஷத்துலேருந்து நீங்கள் வெளியே வரதோ, இல்லைனா அது ஒரு பாசிட்டிவாவோ இல்லைன்னா ஒரு அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் அதை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் அவங்களோட ஃபேமிலியில் அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைங்க. சிலது அவங்க சொன்னாங்க, ரொம்ப டைமே இல்லை வீட்டில், நான் காலைல போயிட்டு நான் நைட் ரொம்ப லேட்டாக தான் வரேன், குழந்தைங்களோட ரொம்ப கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோத்துக்கு நம்ம அந்த டைமை நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ நம்ம ஓகே, அது இப்போது திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எங்களுக்கு வேலை இருக்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். அப்போது ஒய்ஃபை ஃப்ரீயாக விட்டு குழந்தைங்கள மட்டும் நீங்கள் கொண்டு போகிறது. நீங்கள் ஒரு அப்பாவாக குழந்தையோட நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு அப்பாவாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண, ஒரு அம்மாவாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு குடும்பமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். தனித்தனியாக நீங்கள் பண்ணுறீங்களாங்கிறது முக்கியம். அது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு வாரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலனாலும் கூட பரவாயில்ல, அந்த ஒரு நாள் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது குழந்தைக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த வாரத்தில் நீங்கள் திட்டினாலும் குழந்தையும் சரி ஒய்ஃபும் சரி டென்ஷன் ஆக மாட்டாங்க. ஓகே ஃபைன், ஏதோ ஒரு வேலை பிரச்சனை அப்படின்னு நம்ம விட்டுருவோம். கண்டிப்பாக நம்ம அதை அப்படி தாண்டி விட்டுருவோம். காம்பன்சேஷன் கண்டிப்பா காம்பன்சேஷன் தான். ஏன்னா கண்டிப்பா எல்லாருமே இப்போ வேலைங்கிறது எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா அந்த டென்ஷன் இருக்கும். ஸோ அது எப்படி நீங்க எடுத்து, நம்ம இப்போ எல்லாரும் கேம் விளையாடுறீங்க, கேம் விளையாடும்போது நம்ம அந்த போனஸ் பாயிண்ட்ஸ் வருது, நம்ம போனஸ் பாயிண்ட்ஸை எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். அப்பப்போ தேவைப்படும் அந்த போனஸை நாங்கள் ரிலீஸ் பண்றோம். ஸோ அந்த ஒரு பேரண்டிங் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு விஷயங்கிறத நீங்க கம்மி பண்ணி ஒரு நல்ல விஷயமா நீங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பா நீங்க கொண்டு வரும். ஸோ ஸ்ட்ரெஸ் இதை பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த கோவம் அப்படிங்கிறது எல்லார் வீட்லையும் சகஜங்கிறத பார்த்துட்டோம். இந்த கோவம் கடைசியா எங்க வீட்டில் இதுக்காக வந்தது, ஆனா இதுக்காக அவங்க மன்னிப்பே கேட்கல. இது எல்லாத்துக்கிட்டையும் இருக்குல்ல, கோவப்பட்டாங்க ஆனா என்கிட்ட மன்னிப்பு கேட்கல. அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்குதா? இருக்குது, சொல்லுங்க. ஸோ இது நடந்தது லாஸ்ட் டிசம்பர்ல. ஸோ ஒரு பர்சனல் இஷ்யூ, கொஞ்சம் பார்க்குறாரு, ஐயோ அப்படி ஒன்று நடந்ததா அப்படின்னு. பர்சனல் இஷ்யூ எல்லாம் போயிருச்சு. ரொம்ப
பீக்குக்கு போயிருச்சு பயங்கர. தெரிஞ்சு எங்களுடைய வரலாற்றில் பெரிய சண்டை அப்படின்ற மாதிரி லெவலுக்கு போச்சு. போய் அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆனோம், கன்வின்ஸ் எல்லாம் ஆனோம். ஆனாலும் அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி திரும்ப ஒரு ரீவிசிட் பண்ணி, சரி இவ்வளோ விஷயங்கள் உங்ககிட்ட இருந்ததா அப்படிங்கிறத அவங்க பேசலை. ஸோ அது ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. அது பண்ணலைன்னு சொல்ல, அது ரொம்ப நாள் கழிச்சு, ஆக்சுவலாக ஒரு 2-3 மாதம் கழித்து அதுக்கான ஒரு சாரி வந்தது. பட் அந்த டியூரேஷன் வந்து எனக்கு ரொம்பவே சங்கடமா 3 மாசம் ஒருத்தர் அதுக்கு உள்ளுக்குள்ள வச்சிருந்து அப்புறம் சாரி கேட்டிருக்காருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது உங்களுக்கு பத்தலையா? அவர்கிட்ட கொடுங்க கேட்போம். அவங்களுக்கு அந்த உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அந்த ஒரு 2-3 மாசமா வந்து சாரிக்காக வெயிட் பண்றாங்கங்கிறது? இல்லை அதை பற்றி அதுக்கப்புறம் அதை யோசிக்கல. அந்த சண்டையை பற்றி அது முடிஞ்சது, அதை விட்டீங்க, அவ்வளவுதான். விட்டாச்சு, அவ்வளோதான். போனா போதும் சாமி. சண்டை முடிஞ்சாலும் வேவர் ஆஃப், அவ்வளோதான். அதை பற்றி திருப்பி அந்த டாப்பிக்கை நான் கொண்டு வந்து திருப்பியும் அது ஒரு இஷ்யூவாக கொண்டு வர விரும்பலை நான். ஸோ லெட் இட் கோ, அவ்வளோதான். அது எப்படி 2 மாசம் கழிச்சு சாரி கேட்க திருப்பி ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஸோ கேட்க வச்சிருக்காங்க, நீங்களா கேட்கல. திருப்பி ஒரு 2 months கழிச்சு ஆரம்பிச்சாங்க. சாரி தானே கேட்கணும். ரொம்ப பரிதாபமா அப்படியே அமைதியா பேசுறாரு. ஸோ இந்த சைட்ல யாருக்கும் சாரி வந்து மேக்ஸிமம் அவர்கிட்ட கேட்கறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. சாரி சொல்லுங்கன்னா சாரி, எதுக்குன்னே தெரியாட்டியும் சாரி, இன்னொரு தடவை சொல்லுங்க சாரி, எல்லாத்துக்கும் சொல்லிடுவார். பட் ரியலி எத்தனை சாரி 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 வந்து அவரோட வே ஆஃப் சேயிங், அது பிரச்சனை இல்லை. பட் அவர் ஏதாவது பேசி அதில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது சாரி சொல்லக்கூட இருந்தாலும் பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட். அது ரெண்டாவது, மேக்ஸிமம் அவர் சொல்றது ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாரு, அப்போ நமக்கு கோவம் வந்தாலும். பட் நான் வேற வழி இல்லாமல் கான்ட்ராடிக்ட் பண்ணணுமே ஒழிய சரி அப்படின்றது தான் மேக்ஸிமம் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, அது அப்போதைக்கு தப்பாக இருந்தாலும் பார்த்தா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அதே உண்மையாயிடும். அப்போ வேற வழி இல்லாமல் வி ஹேவ் டு டேக் இட். அதனால நம்ம சாரி கேட்கறதே இல்லை. கேட்டுட்டோம்னா என்னைக்காச்சும் அவருக்கு எனக்கு நான் மறக்குவேன். சில விஷயம் அவர் ரியலாவே ஹர்ட் ஆயிடுச்சா ஞாபகம் வச்சிருப்பாரு, அதனால அதை விட்டுறது. பட் நார்மலா இப்ப சாரி கேட்க சொல்லுங்க, 4 சாரி கேட்பாரு. அதெல்லாம் சங்கடமே இல்லை. எதுக்குன்னே தெரியும். வீட்டுக்கு ரொம்ப சாரி கேட்கல, சாரி சாரி சாரி, எதுக்குடா வம்புன்ற பாராட்டு. சாரி தானே, வாங்கிக்கோ, எவ்வளவு வேணா வாங்கிக்கோ, தட் டசன்ட் மேட்டர். சரி, அவர்கிட்ட கொடுங்களேன் கேட்போம். என்ன சார் சாரி அப்படியே பாக்கெட்லயே வச்சிருப்பீங்களா? இந்த வச்சுக்கோ அப்படின்னு எடுத்து கொடுத்துறதுக்கு இல்லை சார், வீக்லி ட்வைஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சண்டை வரும். அது வந்து எதுக்காச்சும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வரும். ஸோ சாரி வந்து ஸ்டாக் வச்சிடுறது. சாரி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் எதுக்கு அதுக்கெல்லாம் கேட்கறது இல்லை, லைனாக ஒரு 3-4 சாரி கேட்டுறது. அப்புறம் அது எதுக்கு செட் பண்ணி வேணுமா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற சிம்பிள், அவ்வளோதான். ஸோ அவங்க எப்படி சாரி கேட்கறதுல நான் கேட்க சொல்றது இல்லை சார். மேக்ஸிமம் சாரி சாரி கேட்கணும்னு சார் கேட்க தோணி இருக்கா? இல்ல, இது வரைக்கும் தோணுனது இல்ல. அதாவது அந்த பரவாயில்ல, நம்ம வைஃப் தானே சண்டை போட்டு போறாங்க, போட்டு சாப்பிடுறது. சாரி தானே கேட்கணும், கேட்டுட்டு போகுது 5 சாரி. ஓகே ஃபைன். ரொம்ப ஸ்வீட்டா இருக்காருங்க. சாரி தானே வச்சுக்கோ, நீ சொல்லணுமா வேண்டாம் பரவாயில்லன்னு இருக்காரு. ஸோ நீங்க சண்டை போட்டு சாரி, இதுக்கே சண்டை போட்டுக்கிறாங்க மைக் எடுத்துக்கிறதுக்கு. எது சீரியஸான சண்டைலாம் வந்ததில்லை. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட இம்மிடியேட்டாக அவங்க இறங்கி வந்துடுவாங்க. சரிம்மா, சாரிம்மா, எல்லாத்துக்கும் நான் தான்மா காரணம், காமெடி பண்ணி சிரிக்க வச்சிருவாங்க. ஓ, டபக்குன்னு காலில் விழுந்துருவாரு. அதனால சீரியஸாக சண்டை அந்த மாதிரி வந்தது. பொசுக்குன்னு காலில் விழுந்துருவீங்களா? ஆளை விடுறா சாமி அப்படின்னு? இல்லை அப்படி இல்லை, அது சரி என் மேலே தப்பு இருக்கும், அதனால சரி. இப்ப கூட பாருங்க அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அதான் வந்து நான் ஆண்களிடம் பார்ப்பது, ஐயோ வீட்டுக்கு போகணும்டா சோறு போடுவாங்களா அந்த ஒரு இதுலயே சொல்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆனா நார்மலா அட்மிட் பண்ணிக்கலாம். ஆமாம், நான் எதுனா சரிம்மா எல்லாம் என் தப்பு தான்மா, சாரிம்மா, ஆளை விடு, இது வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிறது. சரி, ஓகே. அவங்க எப்படி சாரி கேட்கறது? அந்த அளவுக்கு சண்டை போடும். சண்டை போட்டுக்க மாட்டீங்க? அந்த அளவுக்கு போட்டு. வெரி குட், பரவாயில்ல. சண்டையே கம்மியா இருக்கும். அங்க ஒரு குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, யாரு சாரி கேட்கறதுல வந்து கம்மியா கேட்பாங்க, யாரு வந்து கேட்டுக்கிறதே கிடையாதுங்கிற மாதிரி நீங்களே சொல்லுங்க. அவர் நிறைய சாரி கேட்பாரு. அது சொன்னாரு, அப்பயே சொன்னாரு. சாரி கேட்பாரு, ஆனா சாரி கேட்கறதுக்கான அர்த்தம் என்ன, நெக்ஸ்ட் டைம் அதை பண்ண மாட்டோங்கிறது. அதே தான் திருப்பி ரிப்பீட் ஆகும். அப்ப அதுக்கான இதே இல்லையே. சாரி கேட்டாலும் மறுபடியும். ஆமா, அவருக்கு சாரி கேட்க பிடிச்சிருக்கு, அதனால நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ சொல்லுங்க, அவங்க கோவப்பட்டு சாரி கேட்டிருக்காங்களா? இவங்க சார்ஜ் நம்ம கொடுக்கறதே இல்லையே, நம்ம தான் நம்ம லைஃப் சாரிலேயே தான் ஓடுது. அதனால கரெக்டா சொல்ல தெரியல. கேட்பாங்க, அவங்க தப்பு பண்ணாங்கன்னா கேட்பாங்க. இது வரைக்கும் கேட்டதில்லை. கேட்பாங்கிறது என்னது, ஒரு வேலை இனி பண்ணாங்கன்னா கேட்பாங்க ஃபியூச்சர்ல அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து டெய்லியுமே சாரியில தான். சரி, ஒரு சண்டை நடந்தவங்க வீட்டுல யாரு முதல்ல சரண்டர் ஆகுறது? நான் தான். நீங்க தான். சண்டையோ வேற மாதிரி பாக்குறாங்க.
சரி அப்படியே சொல்லிக்கோங்க அப்படின்ட்டாங்க அவங்க. இல்ல அப்படி இல்லை, அவங்க பேச மாட்டாங்க, அவங்க அமைதியாவே இருப்பாங்க. இப்ப நான் பேசிட்டே இருக்கனால தான் பிரச்சனையே வருதுங்குவாங்க. ஆனா வந்து இவங்க ஏன் அமைதியா இருக்காங்கன்னு கேட்டு கேட்டு அது ஒரு சண்டை வரும். So, சண்டையில ஒரு ப்ளஸ் சண்டை. நாங்க அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வந்து டக்குன்னு மேடம் சொன்னாங்க மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு இப்படியே தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லா 2 நாள் 3 நாள் அப்படியே இருந்தா நம்ம என்ன பண்ணோம், ஏன் கோவமா இருக்கு ஏன் கோவமா இருக்கு ஏன் கோவமா இருக்குன்னு கேட்டு அதுல வந்து ஒரு சண்டை கண்டினியூ ஆகும். அப்புறம் வழக்கம் போல சாரி தான். டெய்லியும் சாரிங்கிறது அதுவும் இந்த லைஃப்ல ஒரு கூடயே டிராவல் ஆகிட்டே தான் இருக்கும். கையை பிடிச்சி குட்டே தான் சுத்துறோம் இல்லையா? ஆமா சாரி நீங்க சொல்லுங்க, அப்படிதான் போகுதா லைஃப்? சாரி. ஆமா நிறைய சொல்லுவார் சாரி. அதுதான் சொன்னேன், சாரி கேட்கறதுக்கு அர்த்தமே இல்லாத சாரி. வெரி குட். ஸோ இது நல்லா இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தா அந்த சண்டைகள் இருக்கணும், அதுக்குள்ள அந்த அப்பாலஜிஸ் வரணும். அந்த அப்பாலஜிஸ்ங்கிறத பத்தி தான் பேசணும் டாக்டர். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுவோம். அந்த சண்டைகள், குடும்பத்துக்குள்ள வர சண்டைகளை எப்படி குடும்பம் மேனேஜ் பண்ணி அதுக்குள்ள வெளில வரது, செல்ஃப் கேர், அதை பத்தி தான் இந்த வாரம் பார்த்தோம். அறம் செய் நிகழ்ச்சியில இதே தலைப்புல தான் அடுத்த வாரமும் தொடர இருக்கிறது. ஏன்னா இதை பத்தி பேசுவதற்கு இன்னும் நிறையவே இருக்குது. தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.